மட்டக்களப்பில் சுதந்திர தினத்தையொட்டி கல்லடி பாலத்திலிருந்து காந்தி பூங்கா வரை சென்ற கரிநாள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணியை கோட்டமுனை பாலத்தில் வைத்து போலீசார் தடுத்து நிறுத்தியதை அடுத்து போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் முருகல் நிலையை ஏற்பட்டதை அடுத்து அங்கு வீதியில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் மற்றும் காணாமல் போன உறவுகள் சங்கம் பொது அமைப்புகள் கரிநாள் ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தன. இதனையடுத்து மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு இந்நாள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காணாமல் போன உறவுகள் மற்றும் அரசியல்வாதிகள் உட்பட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஒன்றிணைந்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாள் தமிழர்களின் கரிநாள் எனவும் தமிழர்களின் தன்னாட்சி உரிமையை அங்கீகாரம் எனும் தொனிப்பொருளில் காணாமல் போன உறவுகள் நீதி வேண்டும் என்றும் வடக்கு கிழக்கு தமிழர்களின் தாயகம் எமது மண் எமக்கு வேண்டும் போன்ற அரசுக்கு எதிரான ஸ்லோகங்களை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பியவாறும் ஆர்ப்பாட்ட ஊர்வலம் காந்தி பூங்காவை நோக்கி சென்றடைந்தது. இதனையடுத்து மட்டக்களப்பு நகர் பகுதியில் உள்ள முக்கிய சந்திகளில் போலீசார் மற்றும் கழக தடுப்பு போலீசார் பலத்த பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து கோட்டை முனை பாலத்தில் வைத்து ஆர்ப்பாட்டக்காரர்களை போலீசார் காந்தி பூங்காவிற்கு செல்ல முடியாது அங்கு 78வது சுதந்திர தின நிகழ்வு இடம்பெறுகின்றது என குறிப்பிட்டனர். இதனால் அங்கு இரு தரப்பினருக்கும் இடையிலே முருகல் நிலைமை ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் ஆர்ப்பாட்டக்காரர்களை பிரதான பஸ் தரிப்பு நிலையத்திற்கு சென்று ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ளுமாறும் போலீசார் தெரிவித்தனர். இதனை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் அவர்களுக்கு குறித்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதனால் போலீசாருடன் முரண்பாட்டில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து குறித்த இடத்திற்கு கழக தடுப்பு போலீசார் வரவழைக்கப்பட்டு ஆர்ப்பாட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தியதை அடுத்து அவர்கள் அங்கு வீதியில் அமர்ந்து 12 மணி வரை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.